வணக்கம். ஷாயனம. மன கஷ்டம் எதனால் ஏற்படுது, எப்பொழுது ஏற்படுது? எல்லாத்துக்கும் இருக்குது. மனதளவில் பாதிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். எதனால்? காரணமே இல்லாமல் மனசு பாதிக்கக்கூடிய நிலை என்பது யாருக்கும் இருக்காது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். மற்றவர்கள் நம்மை பாராட்டுவார்கள் என்று சொல்லி சில காரியம் செய்யும் பொழுது அதில் தோல்வி ஏற்படும் பொழுது நம்மை தூற்றுவார்கள். நல்லது சொல்ல மாட்டார்கள், தூற்றுவார்கள். அப்பொழுது மனமானது கடும் வேதனைப்படும், சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்ந்துவிடும். யார் வந்து தேற்றினாலும் அது தேராது. தன்னைத்தானே தன் மனசு தேற்றிக்கொண்டால் மட்டுமே அது சாந்தி ஆகும். சாந்தி 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 சொல்கிறோம் எதுக்கு? மனம் அமைதி சாந்தி அடையட்டும் என்று, அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று, அந்த ஆத்மா அமைதி அடையட்டும் என்று சாந்தி சொல்கிறோம். உடலும் மனமும் ஆத்மாவும் அதுபோல ஒரு மரம் வைத்திருப்பார்கள். அந்த மரம் தானாகவே உதிர்ந்து வாடிப்போய் மரம் பட்டு போய் இருந்திருக்கும். அப்பொழுது அந்த மரத்தை வைத்தவர்கள் படும் பாடு சொல்ல முடியாது. மரத்தை வெட்டும் பொழுதும் பட்டு போனாலும் அந்த மரத்திற்கு உரிமையாளவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனது படும் பாடு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேதனைக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. அப்போது அந்த மன துயரத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரே வழி எப்படி அப்படின்னா, தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்வது மட்டும் அல்லாமல் தன்னிலை மறந்து தியானத்தில் அமர்வதுதான் ஒரே வழி. ஏதாவது ஒரு குளக்கரையில் அமர்ந்து கொண்டு சித்த நேரம் மட்டுமே சிவநாமத்தையோ அல்லது தனக்கு பிடித்த இறைநாமத்தில் ஏதாவது ஒரு பெயரை சொல்லிக்கொண்டு அந்த நீர்நிலைகளை பார்க்கும் பொழுது மனதின் ஓட்டமானது சற்று சாந்தமடையும், அமைதியடையும். கோவில்களிலே இருக்கக்கூடிய தெப்ப குளத்துக்கு, அந்த தெப்ப குளத்தில் நீர் இருக்கும், மீன்கள் நிறைய இருக்கும். அந்த மீன்களுக்கு பொறி வாங்கி போடலாம். பொறி வாங்கி போடும் பொழுது மனக்கவலைகள் குறையும், மனக்காயங்கள் ஆறும், மன அமைதி கிடைக்கும். இப்படி பல வகையான காரணங்களினால் ஸ்தூல உடம்பினால் ஏற்பட்ட, ஸ்தூலம் மூலமாக ஏற்பட்ட மனசு காரணத்தினால் சூக்ஷ்மமாக பாதிக்கக்கூடியது மனசு காரணம். அந்த மனசு காரணத்தில் மனசு துயரம் என்று ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மனசு படும் வேதனை குறைய அந்த சூக்ஷ்மத்திலே இருக்கக்கூடிய பிராணனை சாந்தப்படுத்த வேண்டும். தியானம், தவம், தானம், தர்மம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக அமைதி கிடைக்கும். பெரிய வெள்ளம் வருது, கொஞ்ச நாள் போனால் அது அப்படியே அமைதியாகி விடுவதில்லையா? அந்த இடம் வெள்ளம் வந்ததுக்கு உண்டான சுவடே இல்லாமல் போகும் இல்லையா சில இடத்துல? அது போல தான். ஷாயனம்.